ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பட்டப்பேர் வருது. அட்டகத்தின்னு ஒரு அட்டகத்தி தினேஷ் அப்படின்னு ஒரு பேர். அந்த பேரை வந்து ஒரு படம் வந்து டக்குன்னு அந்த பேரையே மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு. உண்மையிலே கெத்து தினேஷ் அப்படின்னு அந்த பேர் வந்து மாறினது வந்து இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பட் இதுக்கு பின்னாடி தினேஷுடைய போராட்டம் வந்து பெரிய போராட்டம். அது வந்து மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா நம்மளே நிறைய விமர்சனங்கள் வச்சுருக்கேன் நானே. ஏன்னா குக்குக்கு அப்புறம் அவருடைய நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா அந்த கண் தெரியாமல் அந்த கண்ணே ஒரு மாதிரி மேலே ஏறி ஒரு மாதிரி இருப்பார் அவர். அது நிறைய படங்கள் அது வந்து வெளிப்பட்டுச்சு. நாமளே கூட சொன்னோம் இன்னும் குக்கு பாதிப்புலேருந்து ஒரு வரலை அப்படின்னு. ஏன்னா குக்கில் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வரல. ஜேபேபியில் கூட பார்த்தீங்கன்னா உடம்புலாம் போட்டு ஒரு கெரியரே போயிடுச்சு போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாட் இருக்கும்பொழுது அதை உடச்சி மேலே வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எஸ்பெஷலி அந்த 2011 அந்த கர்ச்சீஃபை வந்து அப்படி சுற்றி கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொட்டு வச்சு அந்த சாங்கு அந்த துள்ளலாம் அப்படி செருப்பை விட்டுட்டு அந்த கையில எடுத்து கட்டி நடந்து வர்ற அந்த கெத்து இருக்கு பாருங்க, உண்மையிலே பெரிய விஷயம். சான்ஸே இல்லை. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது லப்பர் பந்து திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்படியும் ஒரு படமா அப்படின்றத நீங்கள் டைட்டிலில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. அது உங்களை உள்ளார வர வைக்கிறது தான். ஆனால் உண்மையிலே இப்படி ஒரு படமா, இப்படிலாம் ஒரு படம் எடுக்க முடியுமா? இப்படி எல்லா கதாபாத்திரம் உங்களுக்கு நல்லா இருக்குமா? இது எல்லா கதாபாத்திரத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்றது தான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தினுடைய விமர்சனம் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாகவே இருக்கும். அது முன்னாடி டிஸ்கிளைமர் சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இப்போ விமர்சனத்துக்கு போகலாம். விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கடலூர் மாவட்டம் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான மாவட்டம், நம்மளுடைய சொந்த மாவட்டம். அப்படின்னும் போது அதனுடைய நீட்சியாக வந்து ஒரு படம், அதுவும் கிரிக்கெட்டை மையப்படுத்தி வந்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவா, சென்னை 28, தோனி லைஃப் ஸ்டோரி, அந்த படங்களை அன்டோல்டு ஸ்டோரி, இதெல்லாம் நம்ம வந்து நிறைய படங்கள் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து சென்னை 28 அண்டு தோனியோடைய அன்டோல்டு ஸ்டோரி. இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எப்போனாலும் திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த ரெண்டு படங்களுக்கும் சற்றும் குறைவில்லாத படம் அப்படின்னு சொன்னால் ஜீவாவை சொல்லுவேன் நான். ஆனால் இந்த படங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பெரிய அளவில் பேசப்படலை. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் முழு படத்தையும் ரசிக்க வைக்கிறதுன்றது வந்து என்னை பொறுத்தவரையும் சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ ஒரு கேரக்டர் 2 கேரக்டர் வந்து ஏதோ பண்ணுது போகுது அப்படின்னா கூட நம்ம வந்து போயிடலாம். ஆனால் எல்லா கேரக்டருமே வந்து போட்டு நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா கேரக்டர் பக்கமும் வந்து டயலாக்ஸை கொடுத்து ஒரு கேரக்டரையும் பார்த்து நம்ம வந்து அந்த கேரக்டரோட இன்வால்வ் ஆகுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து வந்து அசத்திட்டாரு. அப்படி அசத்தினால தான் வெற்றிமாறன் போன்ற இயக்குனர்கள் வந்து அவரை வந்து கூட்டு பாராட்டியிருக்காங்க. அது வெற்றிமாறன் ஏன் அப்படின்னா, ஏன்னா அந்த கிராஃப்ட், சினிமா கிராஃப்டை ஒழுங்காக உள்வாங்கி எடுத்த ஒரு படம் அப்படின்ற வகையில் லப்பர் பந்து வந்து உண்மையிலே ஹேட்ரிக் ஹிட் தான். இந்த படம் வந்து வேற லெவல் படம், அது அதில் மாற்றமே இல்லை. இப்போ இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 2 கிரிக்கெட்டை விரும்பக்கூடிய ஆண்கள், அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ, அது எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. அதுலேருந்து அவங்க எப்படி வெளிவந்தாங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. நான் ஏற்கனவே வந்து அட்டகத்தி தினேஷை வந்து நான் வந்து சொல்லிட்டேன். அவர் வந்து அந்த பேர் வந்து அட்டகத்தி தினேஷ் வந்து இனிமேல் கெத்து தினேஷ் தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸு. ஏன்னா ஒரு உண்மையான நடிப்புன்றது சில இடங்களில் நீங்கள் ஒன்றும் இல்லை, சேலையை வந்து இப்படி தான் பண்ணுறதா, யார் அதை வந்து எலி கொதறிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னும் போது, நீ ஏன் அப்படி பண்ண, என்னை ஏன் விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி அந்த நிற்கிற அந்த இடம் இருக்குல்ல, கண்ணுலாம் கலங்கிடுச்சு. அந்த மாதிரி ஒரு அரக்கத்தனமான வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. முன்கோபத்தில், ஈகோவில், ஏன்னா கெத்தாவே வந்து இருக்கிற ஒரு இடத்துல வந்து தோற்று போகிற இடங்களில், மறுகிற இடங்களில், எஸ்பெஷலி பொண்ணு மேலே வச்சுருக்கிற அந்த பாசம், அந்த பார்வை சான்ஸே இல்லை. ஃபஸ்ட்டு 2011 நல்லா உடம்பெல்லாம் குறைச்சிட்டு வந்துட்டு 2024 ஒரு 14 வருஷம் கழிச்சு ஒரு ட்ராவல் அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு வந்து தொப்பையெல்லாம் போட்டு தாடியெல்லாம் விட்டு வேற லெவல் பண்ணியிருக்கிறாரு. குக்கு, விசாரணை, அதன் பிறகு வந்து ஒரு நாள் கூத்து. உண்மையிலே இந்த படம் வந்து அவருடைய கெரியர் பெஸ்ட். ஏன்னா கெத்து தினேஷ்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட பெருமை வேற விஷயம் என்ன சொல்லுங்க. அடுத்ததா வந்து அன்பு கேரக்டர்ல வந்து ஹரிஷ் கல்யாண். இந்த படத்துல வந்து அவர் நடிப்பு வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குன்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, துர்காவுக்கு வந்து பெருசா எதுவும் சொல்லி செய்யணும்னு பிடிக்காது, சொல்லாம செய்யறது அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லி அது யார் வளர்க்குறானோ அவங்ககிட்டே அந்த பேசுற அந்த இடம் இருக்குல்ல, அந்த சீன் வந்து உண்மையிலே உணர்ந்து நடிச்சா ஒரு ஃபீல் வரும்ல, இந்த மாதிரி வந்து அதை பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வசிகா, யசோதா என்ற கேரக்டர்ல பின்னி, அது ஃபர்ஸ்ட் அந்த எனக்கு ஒண்ணுமே இந்த படம் வந்து டிராக்டர் ஓட்டிட்டு வர அந்த சீனும் சரி, மாமியார் கிட்ட பேசுற சீனா இருக்கட்டும், புருஷங்காரங்கிட்ட வந்து
கதவுலாம் திறந்துருக்கு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்றதா இருக்கட்டும். சின்ன நுணுக்கமான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த படம் பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலே அவங்களுக்குள்ள ரொமான்ஸே இருக்கக்கூடாதுன்னு தமிழ் சினிமா வந்து காலங்காலமா காமிச்சிட்டு வருது. அந்த விஷயத்தை வந்து இந்த படம் உடைச்சிருக்குன்னு சொல்லுவேன் நான். எல்லா இடத்துலயுமே ஒரு ரொமான்ஸ் இருக்கும். அப்பப்போ ஒரு லவ் யூ, அப்பப்போ வந்து இந்த கையை வந்து முந்தானையில தொடச்சிக்கிறது, வாயை வந்து ஜாக்கெட்டை தொடச்சிட்டு போறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறது. அதுதான் வந்து ஒரு பொண்ணுக்கான ஒரு ஒரு அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல. அதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா கால சுத்தின பாம்பா இருக்கிற புருஷன் கிடைச்சானா அதை விட கொடுப்பன வேற எதுவுமே கிடையாது. அதுவும் சொல்ற பேச்செல்லாம் கேட்கிற மாதிரி அடங்கி போற மாதிரியான ஒரு ஆள் இருந்தா அது வந்து பெரிய சொர்க்கம் தான். எஸ்பெஷலி 2 பேரும் ஒன்னா உட்காந்து வருவாங்க பஸ்ல. ஒரு சின்ன ஷாட் தான், ஒரு வயசான அம்மா இருக்காங்களே அப்படின்றதுனால வந்து எழுந்துருவாப்ல தினேஷ். டக்குன்னு அந்த பெரியவங்க வந்து உட்காரும் போது, இப்ப அவன உன்னை உட்காரலாம் கேட்டால, இப்போ இன்னைக்கு பெரிய மயிர் மாதிரி எழுந்து இடத்த கொடுக்குறேன், இந்த ஒரு அந்த ஃபீல் வந்து கட் ஆகுதுல்ல, அதுக்கு ஒரு முறைப்பாங்க அவங்க. சரியான சீன். அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம். இப்போ உதாரணத்துக்கு தேவதர்ஷினி, ஏன்பா அவன் என்னடா பைத்தியம் மாதிரி இருக்கிற அப்படின்ற மாதிரி அந்த சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. ஃபண்டாஸ்டிக்கா பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய சீன். எல்லா கேரக்டருமே அப்படியே, எல்லா கேரக்டருமே இப்படி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்தது ரொம்ப அசத்தன விஷயம்னு பாத்தீங்கன்னா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, அவங்க தான் துர்கா கேரக்டர்ல ஒரு மெச்சூர்டான ஒரு பொண்ணு, ஒரு படிச்ச பொண்ணு எப்படி இருப்பா, அதை வந்து கண்முன்னாடி காமிச்ச விஷயம், எங்க கோவப்பட்டுமோ அங்க கோவப்படுற விஷயம், எந்த இடத்துல அடைக்க வாசிக்கணுமோ அந்த. எனக்கு அவங்க வந்து அந்த வெப் சீரிஸ் எஸ்ஜே சூர்யா வெப் சீரிஸ்ல வந்து இந்த வெரோனிகா கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அது. ஆக்சுவலி அதை பத்தி நிறைய பேசலாம். இந்த படத்துல வந்து நிறைய இடங்களில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப மைனூட்டா பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, மாஸ்டர் படத்துல ஒரு மியூசிக் வருது இல்ல, அந்த பாட்டுக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு ஏதோ ஒரு கல்யாணத்துல ஒரு கேண்டி ஷாட்ல அந்த பொண்ணு வந்து சூப்பரா பண்ணும். அதாவது அந்த டான்ஸை வந்து ஆட வந்து கத்து கொடுக்கும். அது வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேமரா பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கிட்ட ஒரு பெரிய வெக்கம் இருக்கும். அதை வந்து ஒரு ஷார்ட்டா அது பண்ணும்போது இதான் இந்த படத்துல நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள், அதாவது காப்பின்னு சொல்லாம கனெக்ட் ஆகிற விஷயங்கள் எடுத்துட்டு வந்தது வந்து அவ்வளவு பிடிச்சிருந்து எனக்கு. என் வாழ்க்கை இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி அந்த விளம்பரம் வந்து அது சரியான நேரத்தில் மேட்ச் பண்ணதுல அந்த சின்ன சின்ன விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பால் அடிக்கிறப்ப கூட வந்து அந்த வெங்கடேஷ் மூஞ்சி வந்து கீச்சின் போற மாதிரியான ஒரு ஷாட், அது மாதிரி சின்ன சின்ன ஷாட்லாம் துவம்சம் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷாட்டு, அன்போட ஆளு உங்ககிட்ட நான் எப்படி காசு வாங்குறதுன்னு சொல்லும் போது அந்த பெருமை, அந்த கெத்து. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அன்புக்கு நானும் ஆளாக தான் இருந்தேன், குர்ரி காசு அப்படின்னு சொல்ற அந்த இடம் சூப்பர் ஃபண்டாஸ்டிக். அந்த நடிப்பை அசத்து. அடுத்தது வந்து கீதா கைலாசம் மாடை விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டயலாக் அவங்க சொல்லுவாங்க, 17 வருஷம் தான் வந்து நான் வளர்த்தேன் என் பிள்ளைய, அதுக்கப்புறம் அவனை 22 வருஷமா நீ தான் வளர்த்துட்டு இருக்க, என்னையும் சேர்த்து நீ தான் வளர்த்துட்டு இருக்க. ஒரு வீட்டுல சண்டைன்னா பொண்டாட்டிக்காரி கோச்சிட்டு போகலாம், அம்மாக்காரி கோச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்ற இடமா இருக்கட்டும், மாத்திரை சாப்பிட்டேன் போது எனக்கு எந்த மாத்திரைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ற இடமா இருக்கட்டும், அதாவது 2 வாரமா எனக்கு சாப்பிடவே இல்லை, பசிக்குது, எனக்கு கொஞ்சம் சோறு போட அப்படின்ற இடமா இருக்கட்டும், கீதா கைலாசம் வந்து பின்னிருந்தாங்க. அதே மாதிரி நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் வந்துருவேன் அப்படின்னு சொல்றது, அதுல வந்து ஒரு அப்பா மகளுக்கான அந்த இது வந்து இதெல்லாம் வந்து அப்பா தான் சொன்னாருன்னு சொல்ற அந்த இடமா இருக்கட்டும், சான்ஸே இல்லை. அடுத்தது பாலசரவணன், பண்ணையாரம் பத்மினியில் வந்து பீடன்ற அந்த கேரக்டர்ல எனக்கு அவர் ரொம்ப நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த படத்துல காளி வெங்கட் கிட்ட பேசுற அந்த ஒரு சீன் ஒன்று இருக்குல்ல, தம்பி மாதிரி, அதுதான் என் பிரச்சனை, தம்பி மாதிரியா, தம்பி மாதிரி தான் பிரச்சனை, ஒன்ன மாதிரி ஆள் தான் பிரச்சனையே. அதாவது எதிராளியை கூட பண்ணிடலாம், இந்த மதில் மேல் போனையா இருக்கிறவங்க தான் வந்து வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்கும்போது நான் ஒன்று அண்ணனை தான் நினைச்சேன், எனக்கு காசு வேணான்ற அந்த இடம் நிறைய இடங்கள்ல வந்து பாலசரவணன் வந்து ஸ்கோர் பண்ணிட்டே போறாருன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன பஞ்சு படத்தை வந்து ரசிக்க வைக்கிறதுல அவர் பெரும் பங்கு வகிக்கிறாருன்னு சொல்லுவேன். அடுத்தது வந்து காளி வெங்கட் கருப்பையா கேரக்டர்ல அந்த அகிலான்னு ஒரு பொண்ணு வர்ற இடமா இருக்கட்டும், எனக்கு வந்து டியர் காம்ரேட் படம் ஞாபகம் வந்தது. பொண்ணுகிட்ட வந்து பால் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது அந்த சீன் தான் எனக்கு அகில. ஏன்னா இந்த படத்துல நீங்க ரசிக்கிற நிறைய சீன் வெவ்வேறு படங்கள்ல வெவ்வேறு காட்சிகளாக இருக்கிற இடங்கள்லாம் வந்து அதை வேற மாதிரியான ஒரு இடமா பிரசன்ட் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது அதே மாதிரி காளி வெங்கட் வந்து ஒரு பேசுற டயலாக் ரொம்ப நல்லா இருக்கும். தன்னோட ஃப்ரெண்டு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட ஸ்பான்சர்ஷிப்புக்கு போயிருப்பாரு. அதுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, உனக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கும் கற்ப அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் ரீசன். ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும்ன்றதான் ரீசன், அதுல வேற என்னத்தை கேட்கறது அப்படின்றது தான். அது ஃபண்டாஸ்டிக்கான டயலாக். அது பெரம்பலூர், தொழுதூர், திட்டக்குடி, இதுக்குதான் வந்து விருதாசலம் கேப்டன் வந்து ஜெயிச்ச ஒரு ஊரு. அந்த நேட்டிவிட்டி வந்து உண்மையிலே ஃபர்ஸ்ட் வந்து ராசி தான் வா ராஜா, செம்ம ராஜா கிடையாது தேவா. ஏன்னா இந்த மாதிரி மித்த இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இடத்துல உடைச்சதே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப மைனூட்டா அந்த நேட்டிவிட்டியை வந்து கனெக்ட் பண்ண இடம். விஜயகாந்த் வந்து எல்லா வீட்லயும் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உனக்கு என பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான் கிழக்கு கரைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து ஒரு கனெக்டிவிட்டியை வந்து இந்த படம் வந்து கொடுத்ததும். இந்த படத்துல நான் ரொம்ப ரசிச்சது தமிழரசன் பச்சைமுத்துடைய டயலாக்ஸ். ஒரு அட்வைஸ் பண்றாங்க,
இத்தனை வருஷம் ஆகி புள்ள வயசுக்கு வந்து வேலைக்கு வெட்டிக்கு போவோம், இன்னும் விளையாடிட்டு இருக்கியே பூமாலை அப்படின்னு ஒரு அட்வைஸு. சச்சினே போதுன்னு போயிட்டான், உனக்கு என்ன அப்படின்னு கேட்டுற அந்த ஒரு இடம். ரெண்டாவது, சின்ன பசங்க அப்படின்ற அந்த சின்ன பசங்கன்றது வந்து எங்கெல்லாம் ட்ரிகர் ஆகுது அப்படின்றது ஹலோன்ற இடம் ட்ரிகர் ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து மைனூட்டாக அதை வந்து டயலாக்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்த வகையில் வந்து தமிழரசன் பச்சைமுத்து வந்து பின்னிருக்காருன்னே சொல்ல முடியும். ஓகே, அதே மாதிரி தேவதர்ஷினி வந்து டேய் அவன் அண்ணன் இல்லடா பைத்தியம், அது உன் மாமனார் அப்படின்னு சொல்கிற இடமா இருக்கட்டும் பின்னிருந்தாங்க. டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ஏன்னா இந்த மாதிரி கமெண்ட்ரி சொல்கிற படங்கள் வந்து நிறைய இடங்களில் தோற்று போயிருக்கு. ஏன்னா அதை சரியாக ஆடியோ மிக்ஸ் பண்ணாமல் வச்சன்னு கேட்கும், சரியாக நம்மளுக்கு புரியவே புரியாது, சவுண்டுன்னு போட்டு நம்மளை மிக்ஸ் பண்ணி நம்மளை வந்து குழப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த படம் வந்து ஆடியோ மிக்சிங்கில் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ரியோட வந்து நிறைய விஷயங்களையும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணும்போது கூட ரொம்ப சிறப்பாக இருந்தது, அதுக்கு பாராட்டுகள். அதே நேரத்தில் ஷான் ரோல்டனுடைய பின்னணி இசையும் சரி, 2 பாடல்களும் சரி ஃபேண்டாஸ்டிக்காக இந்த படத்தை தூக்கி நிறுத்துறதுல அது மிகப்பெரிய பங்கு. செம சூப்பரான இன்ட்ரோல் பிளாக், ஃபேண்டாஸ்டிக்கான இன்ட்ரோல் பிளாக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டில் வந்து சினிமாடோகிராஃபி தினேஷ் புருஷோத்தமன் தான் பண்ணியிருக்காரு. மார்வலஸ் ஒர்க்கு. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எடிட்டிங்கையும் வந்து மதன் கணேஷ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தை ரொம்ப கிறிஸ்பாகவும், அதுவும் இந்த விளையாட்டு போட்டிகளுடைய வந்து படத்தை வந்து எடிட் பண்ணுறது வந்து ஏகப்பட்ட ஃபுட்டேஜ் எடுத்து வந்து வச்சுருவாங்க. அதை பரபரப்பாகவும் அதை சரியாகவும் நம்மளுக்கு காட்சிப்படுத்துறதுன்றது, நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து மிக சிறப்பாகவே மதன் கணேஷ் வந்து பண்ணியிருக்காரு. 2011 அப்படின்னும் போது காஸ்டியூம்லேருந்து ஹேர் ஸ்டைல்லேருந்து, இப்போ உதாரணத்துக்கு ஹரிஷ் கல்யாணுடைய ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ரஜினி மாதிரியான ஹேர் ஸ்டைலில் வச்சுருந்ததும் சூப்பராக இருந்தது. வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு மைனஸ் பாயிண்ட்டு நான் சொல்லவே மாட்டேன். காரணம் என்னென்னா, ஜாதியை வச்சு நிறைய படங்கள் வருது, அதை பட்டவர்த்தனமாக பேசாமல் குறியீடுகளால் சொல்லி அதை வந்து ஊருக்கு உபதேசம்லாம் செய்யாமல், ஆனால் ஒரே மாதிரி அந்த விஷயத்தில் அதை எப்படி வந்து ஒரு இடத்துல வந்து அதை விட்டு கொடுத்து, ஒன்றும் இல்லை ஒரு வாடகை சைக்கிள், இப்போ எல்லாமே வாடகை சைக்கிளாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிற இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அதுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு ரொம்ப மெச்சூர்டாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து அழகாக, அது கொம்பு சீவி விடாமல் அதை செய்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து தமிழரசன் பச்சைமுத்து வந்து சிறப்பாகவே செஞ்சுருக்காரு. அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகள். ஏன்னா ஒரு படத்தில் ஒரு சீனு 2 சீன் பார்க்கலாம், எல்லா சீனுமே ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருமே நெகிழ்ச்சியாக இருக்காங்க, எல்லாருமே வந்து ஃபண்டாஸ்டிக். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சீனு, சக்கரை போடாதம்மா அப்படின்னு பொண்ணு சொல்லுது, டக்குன்னு அம்மாவுக்கு பொறி தட்டுது, இவ எதுக்கு சக்கரை போடாதுன்னு சொல்லலான்னா அப்போ என்னன்ட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு முகம் மாறி எட்டு வந்து இந்த அன்போட முன்னாள் டாவை வந்து பார்க்குற அந்த ஒரு சீன் இருக்குல்ல, அதுதான் ஒரு கிராஃப்ட். ஒரு பக்கமும் ஒரு உணர்வுகளும் அதை என்ன யோசிக்கும்ன்ற அந்த, ஏன்னா அம்மாக்காரி ரொம்ப ஸ்மார்ட்டு, ஊரே வந்து ஓடிடுச்சு, உன் புருஷங்காரன் இங்கே விளையாடவே இல்லையா போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவள் போகல, எல்லாருடைய பார்வை எங்கே இருக்குன்னு போது கிணத்துள்ளார நிற்கிறான். அந்த நிஜமாலுமே அந்த லப்பர் பந்துன்னு போட்ட அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷமே படத்தை வந்து ஜெயிக்க வச்சுட்டானுங்க, அற்புதமாக பண்ணிட்டானுங்க, சான்ஸே கிடையாது. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த 10 நிமிஷம் அப்படி லப்பர் பந்துன்னு வருது. அப்புறம் கார்க் பாலுக்கு மாறி இதுக்கு பின்னாடி இந்த கிரிக்கெட்டை நம்மளுக்கு ரொம்ப ரசித்த விஷயங்கள்னும் போது அது நிறையா போயிட்டே இருந்துன்னு வச்சுக்காங்களேன். ரைட், வாட் இஸ் த டேக் அவே? ஈகோ இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனால் எங்கெல்லாம் நம்ம ஒரு ஈகோ விட்டு கொடுக்குறோமோ அந்த இடத்துல நம்மளுடைய லைஃப் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆகுது அப்படின்றதையும், ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு வந்து உன் புள்ள வரவே மாட்டான் அப்படின்ற இடத்துல வந்து தோற்று போகிற இடமும், ஆனால் அதே இடத்துல என் ஆள் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லுங்க இடத்துல வந்து அவன் வந்து நிற்கிறதும் இந்த படத்தை வந்து பாசிட்டிவான விஷயமா, ஒரு கற்றுக்கக்கூடிய விஷயமா, அதாவது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிலாம் இல்லாமல் நின்ன இடமா இருக்கட்டும், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ டேக் அவேவில் நான் இதை தான் நான் பார்க்குறேன். அதாவது கெத்துன்றது எல்லா நேரத்துலையும் கெத்தாக நிற்கிறது இல்லை, விட்டு கொடுத்தலும் கெத்து தான். அது அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக போகும். இப்போ பொண்டாட்டிக்கிட்ட போய் நிற்கிறல்ல, என்னை விட்டுட்டு போவாத, இது மாதிரிலாம் செய்யாத நிற்கிறல்ல, அந்த இடத்துல உன் கெத்து எங்கே போச்சு? அதே தான். ஸோ அதே தான் வந்து இந்த படத்தில் நம்ம வந்து டேக் அவே எடுத்துக்கலாம்னு வச்சுக்காங்களேன். வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? ரேட்டிங் வந்து 5க்கு 4.5 சொல்லலாம். ஏன்னா அதுக்கு மேலே கூட சொல்லலாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஃபில்ம். அதை வந்து கொம்பு சீவி விடாமல் அதை மிக சரியாக சொன்ன வகையிலையும் அதற்கான ஜஸ்டிஃபிகேஷனை கிளைமேக்ஸில் கொடுத்த வகையிலும் ரொம்ப சூப்பர். எல்லாத்தோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னும் போது வாசனைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வாசனை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை மிக சரியாக இந்த படம் வந்து சொல்லிச்சு. ஏன்னா சட்டையை மூந்து பார்க்குறாவ, இந்த பக்கம் வந்து புருஷங்காரன் புடவை மூந்து பார்த்தான், அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஒரு கிரிக்கெட் படம் எடுக்கிறோம், ஏனோதானெல்லாம் எடுக்காமல் நான் ஜெயிச்சே ஆகணும்னு கெத்தோட தினேஷ் ஓடும்போது அந்த கோட்டை தாண்டி ஓடுவார், அதாவது பால் போடுறதுக்கு முன்னாடி ஓடுவார். இது வந்து கபில் தேவ் வந்து இதே மாதிரி, ஏன்னா அப்போலாம் வந்து கிரிக்கெட் வெறியனாக இருந்தபோது கபில் தேவ் இதே மாதிரி போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வார்னிங் கொடுப்பார். அவர் கபில் தேவ் வார்னிங் கொடுப்பார்,
செகண்ட் வாட்டி இதே மாதிரி முன்னாடியே போகும்போது டக்குன்னு அவுட் பண்ணிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீனை இதில் வச்சு அதையே வந்து நீ என்னடா எனக்கு விட்டு கொடுக்குறதுன்ற மாதிரி அந்த கோச்சிட்டு போகிற இடமா இருக்கட்டும், சூப்பர். எனக்கு அப்பனும் மகளுக்குமான ஒரு பேச்சு ஒன்று இருக்குல்ல, ஒரு நான் வந்து எப்படி நினச்சேன், அவன் எப்படி விட்டு கொடுத்தான், நீ வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் என்னை ஏமாத்திட்ட அப்படின்ற இடமா இருக்கட்டும். 2 பேருமே நல்லவங்க தான், 2 பேருமே கிரிக்கெட் பிடிக்கும். ஆனால் அந்த 2 பேருக்குமே ஈகோன்ற ஒரு இடமும் கூட சேர்ந்து வந்து கொளுத்தி விடுறவங்க பேசுகிறவங்க வந்து அது எந்த மாதிரி அதை வந்து எடுத்துன்னு போகுது அப்படின்றது மிக சிறப்பாக வடிவமைச்ச வகையில் இந்த படத்தினுடைய இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்துவுக்கு வந்து நம்முடைய ஜாக்கி சினிமா சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களும் நன்றி இந்த நேரத்தில் இதை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பக்கம் ஜான்சன் திவாகர் வந்து தினேஷுக்கு ஃப்ரெண்டுனா, அந்த பக்கம் வந்து அன்புக்கு ஃப்ரெண்டாக, ஐ மீன் ஹரிஷ் கல்யாணுக்கு ஃப்ரெண்டாக பாலசரவணனும் அசத்துன்னு அசத்திருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த பொட்டு வச்ச அந்த சாங் வந்து இவ்வளோ ஒரு கெத்தா, இவ்வளோ ஒரு பரபரப்பாக, இவ்வளோ ஒரு விஷயமா அது மாறுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்பிலீவபிள் ஃபிலிம், டோன்ட் மிஸ் இட். ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் அதாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம தவறவிட இடங்களை வந்து சுட்டி காட்டுறதும் கதாபாத்திரங்கள் மூலமாக நம்மளை வந்து மைண்ட் ப்ளோயிங் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஷயங்களும் இந்த படம் வந்து பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம். 2024 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்ல இந்த படத்தை வந்து நம்ம சொல்லலாம். நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். போகிற போக்கில் வந்து அது என்னடா ஜாதி திமிரா, வெங்கடேஷ் சொன்னதப்போ அது ஜாதி திமிரா அப்படின்னு கேட்கும்போது அப்போ இது என்ன ஆம்பளை திமிரான்னு சொல்கிற இடங்களா இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படம் வந்து முற்போக்கு சிந்தனையோடையும் பேசின விஷயங்களும் இந்த படத்துக்கு வந்து வலு சேர்க்கக்கூடிய விஷயம். எனிவே லப்பர் பந்து டீம் அத்தனை பேருக்கும் ஜாக்கி சினிமா சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வேற என்ன உங்கள் கருத்துக்களை பெருண்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.